சில நேரத்தில் வீட்டில் அப்பா அம்மா கூட வேணும்னு செய்கிறதில்ல, அவங்க கோபத்தில் சில நேரத்தில் திட்டும்போது பல காரியங்களை சொல்லிடுறாங்க. நம்மளை பற்றி நெகட்டிவாக சில காரியங்களை சொல்லிடுறாங்க. சில நேரத்தில் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. சில பெற்றோர் கொஞ்சம் அறிவு இல்லாமல் ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு இது தெரியாமல் திரும்ப திரும்ப ரொம்ப இன்சல்ட்டிங்காக அந்த பிள்ளையை புண்படுத்தக்கூடிய வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிடுறாங்க பெற்றோர் கூட. சில நேரத்தில் அப்படி உள்ளம் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது அதை சுமந்துக்கிட்டு நுழையுது. சில நேரத்தில் வாத்தியாருங்க அப்படி பண்ணிடுறாங்க, நண்பர்கள் அப்படி பண்ணிடுறாங்க. நண்பர்கள் நிறைய பண்ணுவாங்க. ஒருத்தனை கலாடை பண்ணுறது, கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, குத்தி காட்டுறது, அவனுடைய தோற்றத்தை பற்றி கேலி பரியாசம், குள்ளம் நெட்டை கருப்பு சிவப்பு இதெல்லாம் வச்சு பேசுகிறது. இப்படி பேசி 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 உள்ள அது ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த காரியங்கள்லாம் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி ஒரு விதமாக ஆள் உருவாகிறான். ஆனால் திருமண உறவில் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டு. அதனால தான் திருமண உறவு அற்புதமான உறவு. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துறை கிடைக்கும்போது அவர்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது, உங்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசும்போது, என்ன சொல்லணுமோ அதை அறிந்து வைத்து சொல்லும்போது, இந்த மாதிரி சத்தியங்களெல்லாம் அறிஞ்சு வச்சு அப்படி பேசும்போது என்ன ஆகிறது, அவ்வளவு பேர் சேர்ந்து ஏற்படுத்தின மோசமான பாதிப்புகள் எல்லாம் சுகமாகி அற்புதமான ஒரு புது மனுஷராக நீங்கள் வேற ஒரு எண்ணத்தை உடைய மனுஷனாக, உங்களை பற்றி வேறு விதமாக எண்ணுகிற ஒரு மனுஷனாக உருவாக்க முடிகிறது. தான் சொல்கிறாங்க இல்லையா, சில நேரத்தில் சில மனுஷர்களை பற்றி சொல்லுவாங்க, திருமணம் செஞ்சு வச்சா நல்லாயிடுவான். என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த பொண்ணு இவன் அந்த அளவுக்கு மாற்றம். எப்படி மாற்றம்? இதுதான் அதை மாற்றக்கூடிய அதே மாதிரி தான் புருஷன் மனைவியை மாற்ற முடியும். எப்படி மாற்றுவாங்க? மாற்றக்கூடிய அதிகாரம், மாற்றக்கூடிய வல்லமை, ஒரு ஆற்றல் திருமணம் என்கிற அந்த காரியத்தில் கடவுள் வச்சுட்டாரு. திருமணத்தில் ரெண்டு பேரும் இணைக்கப்படும் போது ஒருவரை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய, அவர்களை குறித்து அவர் வைத்திருக்கிற எண்ணங்களையும் அவருடைய பாதிப்புகள் காயங்கள் எல்லாத்தையும் ஆற்றி வேறொரு மனுஷரை உருவாக்கக்கூடிய ஒரு அபார சக்தி உள்ள வச்சு உண்டாக்கிட்டார். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினால், எத்தனை திருமண வாழ்க்கையில் தவறாக பயன்படுத்தப்படுது தெரியுமா? தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் கம்ப்ளீட்டாக டோட்டலாக அழிவை கொண்டு வர முடியும்.